குட் மார்னிங். அதாவது ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னால் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் இருக்குது. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது ஸ்கூல்ஸில் காலேஜஸ் டிகிரி வாங்கும் போதும் அப்படின்ற போது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து பாஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த டிகிரி வந்து கிடச்சிரும். இது வந்து எங்கே வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு போட்டித் தேர்வுகள் அந்த மாதிரி போகும்போது வந்து அவங்களால வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண முடியுதா, எழுதுறதில் எக்ஸாம் கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக எழுத முடியுதா அப்படின்னு சொன்னால், அது நிறைய இடத்துல வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆன்சர் இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் நாங்கள் படிக்கும்போதுமே சொல்லுவாங்க, அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஆன்சர் கொடுங்க. உங்களுடைய ஆன்சர் அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த ஐடியாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்குண்டான ஆன்சர் கொடுங்க. ஆனால் அது வந்து ஸ்கூல் லெவலில் வந்து அந்த புக் பேக் கொஷினு இது மார்க் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க. நிறைய வந்து மெமரி, ரோட் லேர்னிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், போட்டித் தேர்வுகள் வரும்போது அவங்க எழுதுகிறாங்க ஆன்சரு, பாஸ் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம காலேஜில் தத்துனா அவங்க பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அங்கே வந்து பாஸ் ஆகிறது இம்பார்ட்டண்ட் இல்லையே. அத்தனை காம்படிட்டர்ஸ் முன்னாடி உங்களுடைய ஆன்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ வந்து ஸ்கூல் லெவல்லேருந்தே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு ஜென்ரலாக ஒரு கொஷின் கொடுத்து அவங்க எப்படி வந்து அதை அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். அனலைஸ், டிஸ்கிரைப், டிஃப்ரென்ஷியேட்டு, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. இறையன்பு சார் வந்து ஒரு வாட்டி பேசியிருப்பார் அதை பற்றி. எப்படி எழுதணும் ஆன்சர், ஒவ்வொரு அனலைஸ்னால் எப்படி எழுதணும். ஆனால் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஷினுடைய பின்னாடி தான் பார்க்குறாங்க. ஸோ அதில் என்ன அவங்களுக்கெல்லாம் தெரியும்னா அதை அப்படியே எழுதிடுறாங்க. ஸோ அதை எப்படி வந்து அட்டெம்ப்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதே மாதிரி டீச்சர்ஸ் நாங்களுமே வந்து ஏதாவது எழுதியிருந்தால் மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு அனலிட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் அவங்களால வந்து நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம், ஈவன் இப்போ வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க, பட் அதுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணாங்க. கொஷினுக்கு ஆன்சர், அவங்க கேட்ட கொஷினுக்கு வந்து ஆன்சர் எழுதணும். நமக்கு என்ன தெரியுமோ அதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் காலேஜ் எக்ஸாம்ஸு இல்லை ஸ்கூல் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணலாம். பட் வந்து போட்டித் தேர்வுகளில் வந்து ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ வெரி மச்.